வணக்கம் மக்களே. ஸோ தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து பயங்கரமான சினிமா ரிவ்யூலாம் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நாளா வந்து அது வந்து கேப் இருக்கும். பட் திருப்பி பார்த்தீங்கன்னா கட்ஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல படத்தோட நான் உங்களுக்கு வந்து வந்திருக்கேன். ஸோ கட்ஸ் படத்தை பத்தி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கிரைம் த்ரில்லர், ஒரு பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் படம் அப்படின்னு போய் நம்ம போய் உட்கார்ந்தோம்னா ஒரு ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸ், ஒரு பயங்கரமான இன்டென்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ படத்துக்கு கட்ஸ் அண்ட் டைட்டில் வச்ச மாதிரியே வந்து ஒரு ஒரு பயங்கரமான இன்டென்ஸான ஸ்டோரியை வந்து எடுத்துட்டு வந்து நம்ம முன்னாடி வச்சிருக்காங்க. ஸோ படத்தோட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அந்த படத்துல வந்து ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா படத்துலயும் இல்லாத அளவுக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரியை வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஒரு புது படம் பாக்குற ஃபீலே இல்லை ஆக்சுவலி. இதுக்கு முன்னாடி ஒரு நிறைய படம் பார்த்து ஒரு நிறைய படத்துல அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்ட்ல இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு படத்தை தான் வந்து கட்ஸ் அப்படின்னு வந்து எடுத்திருக்காங்க. படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னாவே ஒரு கிரைம், ஒரு சஸ்பென்ஸ் எல்லாமே வந்து இன்ச் பை இன்ச் வந்து சிடிஹெச்ல வந்து உட்கார வைக்கிறது நம்மள. பொதுவா சின்ன படங்களுக்கு இருக்க உள்ளதான பிரச்சனை தான் வந்து எல்லாருக்குமே சொல்றது. அந்த சின்ன படம் எடுத்துட்டாலே வந்து கதை காலத்துல கோட்டை விட்டுருவாங்க. ஒரு நல்ல கதையாவே இருந்தாலும் மேக்கிங்ல கோட்டை விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுல அது எதுவுமே இல்லாம ஒரு சின்ன படமா இருந்தாலும் மேக்கிங் வைஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஒரு பயங்கரமான ஆஹ், ஒரு பயங்கரமான படத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே மக்கள் மத்தியில ஒரு பயங்கரமான ஒரு ஒரு இம்பாக்ட் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா கலைப்புலி எஸ் தானு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் ட்ரெய்லர் டீசரை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்தே இந்த படம் எப்படி வரப்போகுதுன்ற எதிர்பார்ப்பு வந்து எல்லார் மத்தியிலுமே இருந்தது. பட் இதுக்கு கட்ஸ்ன்னு பேர் வச்சதுக்கான காரணம் வந்து நீங்க படத்தை போய் பாத்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ படத்துல எல்லாருமே அவங்க கேரக்டரை பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்துல ஆஹ் நீங்க வந்து எங்கேயாவது வேரியேஷன் மாறி போயிடுற மாதிரி இருக்கு கதை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அந்த கதையோட காலகட்டத்தை வந்து எடுத்துட்டு வந்து கிளைமேக்ஸ்ல சேர்க்கறது தான் இந்த படத்தோட மெயின் பிளாட்டே. பொதுவா கட்ஸ் ஒரு பயங்கரமான படம். இந்த வாரம் தியேட்டர்ல போய் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு பயங்கரமான படம். ஸோ மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ்.